தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் வந்து சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து பேசினார். தினமோ கொஞ்ச நேரம் தான் பேசினாங்க. ஆனால் அவங்க பேசும்போது மிக தெளிவாக, ஆணித்தரமாக, அழுத்தமாக சட்டமன்றம் இது சண்டமன்றம் இல்லை அப்படின்றத மிக தெளிவாக எடுத்து சொல்லி, அதோட வந்து இதற்கு யார் காரணம், இந்த சட்டமன்றத்தை சண்டமன்றமாக மாற்றுறது யாரு, மாற்றி போட்டு பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசி, நானும் கடந்த 10 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் சபாநாயகர் அவர்களே, இந்த தொடர்ச்சியாக இந்த சட்டமன்றத்தை சண்டை மன்றமாக மாற்றிக்கிட்டு இருக்கிற வேலையை ஒரே ஒரு ஆள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற அர்த்தத்தில் மிக தெளிவாக பொட்டுல் அடிச்ச மாதிரி பேசினார். போகிற போக்கில் அப்படியே வந்து ஒரே ஓங்கி ஒரு மிதி, சங்கிலே மிதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சங்கிலே மிதிச்சிருக்காங்க. நீ பேசாத, நீ ஏன்ச்சாலே பிரச்சனை தான். சபாநாயகர் தயவு செய்து இந்த ஆளை பேச விடாதீங்க. அமைச்சராக கூட வந்துட்டு போட்டோம், பேசாமல் இந்த சபை நடவடிக்கை 8ஆம் தேதி வரையும் நடக்குது, அது வரைக்கும் பேசாமல் உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்கட்டும், பேசவே விடாதீங்க, பேச அனுமதிக்காதீங்க அப்படின்னு ஒரு அமைச்சருக்கு பார்த்து, இன்றைக்கு மூத்த அமைச்சராக அவர் தான் இருக்காரு, 3ஆவது இடத்துல உட்காந்துருக்காரு. முதல் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவரும் பேச மாட்டார், பேச வேண்டிய விஷயத்தை கூட பேச மாட்டார். அவர் வேற யாரும் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு சப்பு விஜய் தான். அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து நம்ம அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். அவருக்கு அடுத்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது தான் ஆதவ் அர்ஜுனா. அவர் தான் முதல் போட்ட அமைச்சர். இந்த கட்சியை வளர்ப்பதற்காக முதல் போட்டிருக்காரு இல்லையா, அந்த முதல்ல போட்டதுனால அவர் வந்து எல்லாத்துக்கும், எல்லா துறைக்கும் வாய் மூக்க நுழைக்கும். ஏற்கனவே ஒரு முறை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது, வெளியில பொது இடத்துல வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது, அவையிலேருந்து வெளியில வந்து பேசும்போது, நாங்க என்ன கேள்வி கேட்டாலும் எல்லா துறைக்கும் முந்திரி கொட்டை மாதிரி மூக்க நுழைக்கிறது ஆதவ் தான் அப்படின்னு போற போக்கில் ஓங்கி ஒரு மிதி மிதிச்சுட்டு போனாங்க. அந்த மிதியை வாங்கிட்டு கூட தொடச்சி போட்டு சூடு சொரணையே இல்லாம நான் தான் பேசுவேன், வேற யாரும் பேசக்கூடாதுன்னு எல்லா துறைக்கும். இன்னைக்கு வந்து சமூக நலத்துறை தொடர்பான ஒரு விவாதம் நடக்குது. அப்புறம் வந்து வெளியுறவுத்துறை தொடர்பான விவாதம் நடக்குது. ஏன்னா இப்போ வந்து நீங்க அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். இன்னைக்கு நேபாளத்துல பெரிய இயற்கை பேரிடர், மிகப்பெரிய சீற்றம், இயற்கை சீற்றம், ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல நூறு பேர்களை காணவில்லை, ஒரு 1500 பேருக்கு மேல காணோம். அவரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு மிக சோகமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு நேபாளத்துல. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும், குரோம்பேட்டை சேர்ந்தவர்களும், சென்னையை சேர்ந்தவர்களும், நம்ம நிறைய சிதம்பரத்தை சேர்ந்தவர்களும், கோயம்புத்தூர்ல இருந்து போனவர்களும், ஏராளமான மக்கள் வந்து அதுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள ஒரு சிலர் நாங்க இருக்கோம், நாங்க வந்து தப்பிச்சு ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. சில பேரோட தொடர்பு கிடைக்கல, இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத நிலைமை இன்னைக்கு பதட்டமா இருக்கு. இதெல்லாம் குறித்து அவையில பேச வேண்டிய நேரத்துல அந்த துறை அமைச்சர் வாய் மூடி மௌதியா பிளாஸ் ரோட்டின்னு உட்காந்துருக்காரு, வாயே திறக்கல. சமூக நலத்துறை அமைச்சர்னு பேசக்கூடிய வன்னியரசு அநியாயத்துக்கு ஜால்ரா அடிக்கிறார் தாவேகாக்கு. ஏன் அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்கிறதுக்கு அப்படி என்னங்க அந்த சோபால இருந்துச்சு? அது என்ன பெருசா, என்ன அது சோபால? ஆக்சுவலா எனக்கு புரியல. எனக்கு எவ்வளவு ஒரு அதாவது தேர்தலுக்கு முன்பாக, தேர்தல் முடிந்த பின்னாடியும், இந்த முட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வன்னியரசுடைய பேச்சு எவ்வளவு வீரியமாக இருந்துச்சு. இப்ப அப்படியே நீர்த்து போன, அப்படியே வந்து பம்மி பதுங்கி ஒதுங்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கேவலமான முட்டு. பார்த்தவொடனே தெரியுது பயங்கரமா முட்டு கொடுக்குறாருன்னு. திமுக ஆட்சி காலத்துல தலித் மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரியும், ஏதோ ஆபத் பாந்தவன் நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் வந்த பிறகுதான் எல்லாம் நடக்கிற மாதிரியும். எப்பா எங்கப்பா இருந்தீங்க இவ்வளவு நாளா? நீங்க ஏன் மேல வரல? நீ இவ்வளவு நாளா எனக்கும் புரியல, இப்பதான் புரியுது நீங்க ஏன் மேல வரல அப்படின்னு. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அமைச்சராகி உட்காந்துட்டீங்கிறதுக்காக அடிங்க ஜால்ரா, உங்க காது கிழிற மாதிரி அடிங்க, ஊராங்காது கிழிற மாதிரிலாம் அடிக்காதீங்க. ரொம்ப மோசமா இருக்கு. உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இடையிலேயே இந்த துறை விஷயம் பேசும்போது கூட மூக்க நுழைச்சது ஆதவ். சமூக நலத்துறை தொடர்பாக பட்டியலின மக்களுக்கு திமுக எதுவுமே செய்யலன்னு தேவையில்லாம ஒரு விஷயத்தை கொளுத்தி போட. உண்மையிலேயே திமுக ஆட்சி காலத்துல பட்டியலின மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறதுனா திராவிட இயக்கம் தான், அதுல எந்த மாற்று கருத்து. அது குறிப்பாக நமக்கு கலைஞர் கருணாநிதி அண்ணா காலத்தில் தொடங்கி ஸ்டாலின் காலம் வரைக்கும் ஏராளமான பல நன்மைகள். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே திரும்பி பார்க்கிற மாநிலமாக உயர்ந்ததுன்னா திராவிட இயக்கத்தால. அது குறிப்பாக திமுக ஆட்சி காலத்துல தான். அண்ணா திமுக ஆட்சி காலத்துல கூட ஒன்றும் பெருசாலாம் நடக்கல.
அம்மையார் ஜெயலலிதா இரும்பு பெண்மணி எல்லாம் ரைட்டு. ஆனா அவங்க காலத்துல கூட வளர்ச்சி என்பது ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. திமுக ஆட்சி காலத்துல வளர்ச்சி என்பது மிக அதிகமாக இருந்தது. டைட்டில் பார்க்கலாம், அப்பெல்லாம் டைட்டில் பார்க்னா என்னன்னே தெரியாது, கணினி மயம்னா என்னன்னே தெரியாது, கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு தமிழ்ல வந்து தங்கிலீஷ்ல கம்ப்யூட்டர்ல அடிக்கிறானுங்கள, கமெண்ட் அடிக்கிறானுங்கள, தாறுமாறா கண்ணாபண்ணா அடிக்கிறானுங்கள. அந்த எழுத்துருவுகளை உருவாக்குவதற்கு ஆக்கம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து அதை எழுதுங்க, அதை உருவாக்குங்கன்னு சொன்னது கலைஞர் கருணாநிதி. அந்த மென்பொருளை கண்டுபிடிக்க சொல்லி அதற்கான எல்லா விதமான சப்போர்ட் பண்ணது கருணாநிதி. எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு டைட்டில் பார்க் என்கிற இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் உருவாயிருக்கிறதுக்கு முதல் விதை போட்டது கருணாநிதி. கலைஞருடைய அந்த சீரிய முயற்சியால் தான் தமிழ்நாடு பல விஷயங்கள்ல 20 வருஷத்துக்கு பின்னாடி என்ன வருமோ அதெல்லாம் முன்னாடியே கொண்டு வந்த மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர். கடந்த 5 ஆண்டு காலத்திலையும் ஸ்டாலின் அவர்கள் குறைஞ்சது இல்லை, அவ்வளவு விஷயங்களை நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனா என்ன செய்த விஷயங்களை சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறிட்டார். பொய்யையும் பித்தலாட்டத்தையும் நம்பிருச்சு இந்த மக்கள். குறிப்பாக பெண்கள் வந்து அனுபவித்ததை மறந்துவிட்டு பேராசைக்கு ஆசைப்பட்டதுனால நாசமா போயிட்டாங்க, நக்கிட்டு இருக்காங்க. இப்ப மொத்தம் ஒண்ணும் இல்லாம போய் உக்காந்துருக்காங்க. ஆனா இன்னும் கூட பல இடங்கள்ல நம்ம பார்க்கிற கேட்கிற செய்தியெல்லாம் வருத்தம் அளிக்கிற விஷயமா இருக்கு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் திமுக எதுவுமே செய்யலன்னு ஆதவ் சொன்ன உடனே திமுக உறுப்பினர்கள் பயங்கரமா இது வந்து ஒரு ஒரு டாக்டிசம்ங்க. அவைய ஆக்கப்பூர்வமா நடத்தக்கூடாது. ஏன்னா எதுவே தெரியாது இந்த தற்குறி கும்பலுக்கு, தற்குறி முண்டங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப அந்த அவையை வந்து கந்தர் கோலமாக்கி கலவர பூமியாக்கி சண்டை சச்சரவாக்குனா அன்னைக்கு நாள் முடிஞ்சிடும். அப்பா நிம்மதிரா, இனிமே நான் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். இந்த சட்டசபை கூட்டத்தொடர நினைச்சதெல்லாம் நம்ம பண்ணிட்டு ட்ரிகர் பண்ணி விட்டா திமுக கத்துனதை வச்சு அதை மட்டும் டிவியில காமிச்சு மக்களை பாத்தீங்களா சட்டசபையை சண்டையாக்குறது திமுக தான், பாருங்க பாருங்கன்னு ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்கு கேடுகட்ட கேவலமான புத்தி கொண்ட நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயை தூக்கி பிடிக்கிற நாரப்பயல்க பண்ற வேலை. அந்த நாரப்பயல்க யாருன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. நான் ஏன் வாயால சொல்லி ஏன் வாயை கெடுக்க விரும்பல நான். சரிங்களா? இன்னொரு விஷயம், சட்டமன்றம் என்பது அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனையும் பேசுகிற இடம். ஒரு துறை தொடர்பான மானிய கோரிக்கை வருதுன்னா துறை தொடர்பாக பல்வேறு இடங்கள்ல எங்க தொகுதிக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இந்த துறை ரீதியாக எங்க தொகுதியில இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு எம்எல்ஏக்களும் அவங்க துறை ரீதியான விஷயங்களை பேசுவார்கள். ஆக்கப்பூர்வமா நடந்தா அது பிரமாதமா கரெக்டா போய் அவர்களுக்கு சேர வேண்டிய எல்லா உதவிகளும் கிடைக்கும். ஆனா இங்கதான் ட்ரிகர் பண்ணி விட்டுறானுங்களே. ஆதவ் எப்ப பேசினாலும் அது வரைக்கும் அமைதியா போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரிகர் பண்ற ஆட்கள் 3 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் வந்து யாருன்னா ஆதவ், இன்னொருத்தர் யாருன்னா அந்த அரட்ரவுசர் பாத்ரூம் அமைச்சர் நிர்மல்குமார், இன்னொரு ஆள் யாருன்னா நம்ம கல்வித்துறை காவல்துறைக்கும் பேசும் இந்த கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். இன்னைக்கு இதே ராஜ்மோகன் பிச்சைன்னு ஒரு வார்த்தையை பேசி சபாநாயகர் செருப்பால் அடிக்காத குறைதான் காரி துப்பிட்டாரு. வெளியில பேசுறதால இங்க வந்து பேசாதீங்கன்னு. ஆனாங்க எனக்கு என்னன்னா சட்டமன்றத்தில் என்ன பேசணும்னு தெரியலன்னா நீ எல்லாம் அமைச்சரா இருக்க தகுதி இல்லை. அப்புறம் என்ன நல்ல வருது எனக்கு வாயில, அசிங்கமா இல்ல? பெரும்பாலும் வந்து ஆளுங்கட்சி அமைச்சர்கள் தான் ரொம்ப கவனமாக கண்ணியமாக பேச. எதிர்கட்சி 1000 கத்தம் அசிங்கமா பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, அவங்கள தூக்கி வெளியே கூட போட்டுடலாம். ஆனா ஆளுங்கட்சி என்பது எல்லாரையும் அரவணைச்சு போற மாதிரி இருக்கணும். ஒரு இழவல நீ ஏன் ட்ரிகர் பண்ணி விடுறிய, நீ ஏன் சண்டையை மூட்டி விடுறிய? அப்புறம் எங்க உருப்படும், எங்க விளங்கும் அந்த சட்டமன்றம்? இந்த 10 நாள் ஆகுது தொடங்கி, 10, 12, 11 நாளா நடந்துகிட்டு இருக்க சட்டமன்றத்துல ஒரே ஒரு மக்கள் நல திட்டங்கள் நிறைவேறிக்கா? இந்த மக்களுக்காக இன்னைக்கு இது நடந்துச்சுன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளால சொல்ல முடியுதா? வாயை திறந்தா பொய். இந்த கீர்த்தனான்னு ஒரு ரீல்ஸ் அமைச்சர் இருக்குது, அது ரீல்ஸ் பைத்தியம். அது ஒண்ணு என்ன பண்ணுதுன்னா சம்பந்தமே இல்லாம பொய் வாயை திறந்தா பொய். இன்னைக்கு வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது நேத்தைக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு அதுக்கு ஒரு விளக்கம். முந்தானத்து பேசும்போது வாஜ்பாய் காலில் போய் வாஜ்பாய் வீடு தேடி போய் சின்ன புள்ள காலில் போய் ஊந்தாங்கன்னு ஒரு பொய், பச்சை பொய். அப்புறம் வந்து ஆயில் லீக்கேஜுக்காக ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க சின்ன பிள்ளைன்னு ஒரு பொய் பரப்புச்சு. அப்புறம் சோசியல் மீடியா பூரா போற பக்கம் கூப்பிட்டு வச்சு ஒரே சங்கல மீதி மிச்ச உடனே அடின்னு அடிக்கிறானுங்க சோசியல் மீடியால. பதறி போய் இல்ல நான் பேசியது திருச்சி சொல்லிட்டாங்க. ஒரு ஆணியம் கிடையாது, நீ என்ன பேசுனீ அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்றது. மரக்கரண்ட கேஸுங்கெல்லாம் நீங்க அமைச்சராக்கி விட்டா என்ன நடக்கும்? இப்படிதான் நடக்கும். இப்ப இந்த அம்மா பேசுறதுல உண்மை இருக்கா? உண்மையிலேயே சின்ன பிள்ளை என்ன கண்டுபிடிச்சாங்க? களஞ்சியம்னு ஒரு சுய உதவி குழுக்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைக்கிற அந்த சிறுவாட்டு காசுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சிறு சேமிப்பினுடைய
அவசியத்தை உணர்த்துகிற விதமாக அவங்க ஒரு மகளிரெல்லாம் கூட்டி சேர்த்து அவங்க ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதுக்கு பேர் களஞ்சியம். அது அப்புறம் நாளடைவில் பெரிய லெவல்ல பரவுச்சு. அந்த அடிப்படையில் தான் அந்த அம்மாவுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த விருது விழாவில் புதுதில்லியில் நடக்கிற நிகழ்ச்சியில தான் வாஜ்பாய் அந்த மேடையில் அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டாரு. இதுதான் உண்மையான நிகழ்வு. கூகுள்ல பார்த்துக்கோன்னு திமுக அமைச்சருக்கு பதில் சொன்னாங்க வேறு ஒரு பஞ்சாயத்து கேள்விக்கு. இதுவே தெரியல, இந்த இதெல்லாம் முன்னாள் அமைச்சர் கூகுள்ல பார்த்தா தெரிஞ்சிட போதுன்னு பேசின இந்த வாய் இதுக்கு கூகுள்ல பார்க்க தெரியல. பார்த்தா சொல்லிட்டு இருப்பாங்க எப்போ வாஜ்பாய் காலில் ஊந்தார், சின்ன பிள்ளை காலில் எப்போ ஊந்தார், எதுக்காக ஊந்தார்னு கேட்டா கூகுள் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஷேர்ஜிபிடின்னு வேற ஒன்று வந்துருச்சு. அது ஊர் உலகம் ஜாதகத்தையே சொல்லுது. எல்லாத்தையும் ஒரு வார்த்தையை போட்டா மொத்த ஜாதகத்தையும் சொல்லிடுது. யார் எந்த ஊர் என்ன ஏது எல்லாத்தையும் சொல்லிடுது. அக்கு வேற ஆணி வேற. அப்ப அதுலயாவது கேட்டு தெரிஞ்சவங்க பேசணும்ல. இன்னைக்கு அதையும் தான் பேசியது தவறு என்று கூட ஒத்துக்கொள்ள மனமில்லாமல் இந்த அமைச்சர் கீர்த்தனா என்கிற ரீல்ஸ் அமைச்சர் அதை மடம் மாத்திட்டாங்கன்னு பேசுறாங்க. அப்ப கூட தான் செஞ்சது தப்புன்னு சொல்லல. அதே சபாநாயகர் கம்முன்னு கேட்டுட்டு தான் இருக்காரு. இல்லம்மா நீ பேசுறது தப்புமான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா சொன்னா முத்து உதிர்ந்துரும், சொன்னா ஆளுங்கட்சிக்கு அசிங்கமாயிடும். செஞ்சது பூரா அயோக்கியத்தனம். யாரோ கண்டுபிடித்ததுக்கு யாரோ பேர் வாங்கிட்டு இருக்குது. ஆக இந்த லட்சணத்துல போகுது. இது எல்லாத்தையும் ஒத்தாம் பொதுவா பார்த்துக்கிட்டு இருந்தனால தான் பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசமாயிட்டாங்க, கோபமாயிட்டாங்க. எந்திரிச்சு சபாநாயகர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. ஐயா சார், நான் என்ன பேசணுன்றதே மறந்துட்டேங்க. நான் பொதுவா பேசுறேன். நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் பேசல. நான் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு விஷயத்த சொல்றேன். கேப்டன் மாதிரி கேப்டன் தான் வெட்டு ஒன்று துண்டுன்னு பேசுற மாதிரி நான் சொல்லிடுறேன். தயவு செய்து இந்த ஆதவ அமைச்சரை ஏஞ்சி பேச அனுமதிக்காதீங்க. அவர் எப்ப பேசினாலும் சண்டை தான் வருது. இது சட்டமன்றம் தான், சண்டை மன்றம் கிடையாது. நீ பேசாதப்பா, உட்காருப்பா, நீ பேசினாலே பிரச்சனைப்பா அப்படின்ட்டாங்க. சபாநாயகர் சரி சரி இருங்க நீங்க பேசுறது போதும்னு அவர் சமாளிக்க பாக்குறாரு. ஏன்னா ஆதவ் என்பவர் யாரு? முதல் போட்ட அமைச்சர். கட்சியே அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு. அத்தனை எம்எல்ஏக்களையும் அவர்கிட்ட வச்சிருக்காரு. போதா குறைக்கு பல கூட்டணி கட்சிகளை மொத்தமா விலைக்கு வாங்கி வச்சிருக்காரு. லீஸ்க்கு எடுத்து வச்சிருக்காரு. அவரே அவங்களே நினைச்சா கூட, கட்சிக்காரங்களே நினைச்சா கூட அவரை விட்டு வெளியே போக முடியாது. உதாரணத்துக்கு எந்த கட்சின்னு தெரியலையா? எங்க அண்ணன் திருமாவளவன் கட்சி தான், விசிகா தான். அடுத்தது இன்னொரு கட்சி இருக்குது, அது ஐயுஎம்எல். அந்த கட்சியும் தான் இதே மாதிரிதான் நிலைமை. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது என்னன்னா, இவர்கள் ஏன் இவ்வளவு ஆவேசப்பட்டாங்க அப்படின்னா, அதுவரை அமைதியாக நடந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரை மிக மோசமான நிலைமைக்கு தள்ளுவது இவர்தான். ஆக இவரை பேச விடாதீங்க அப்படின்னு கேப்டன் மாதிரி. கேப்டன் தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கோவப்பட்டார் அப்படின்னு சொன்னா அந்த கோவத்துல நியாயம் இருக்கும். அந்த நியாயத்தை அவங்க ரொம்ப தெளிவாக அவர் எடுத்து வைப்பாரு. அவர் பேசினாருன்னா மறுபேச்சே கிடையாது. நான் கேப்டனோட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல பழகியிருக்கேன். ரொம்ப அதாவது என்னன்னா, ஒரு நிர்வாகம் அப்படின்னு சொன்னா அவர் மாதிரி இருக்கணும். அவர் சொன்னா சொன்னதுதான், அவர் பேச்சுக்கு மறுபேச்சே கிடையாது. அதே பாணி அதே துணியில இன்றைக்கு சட்டமன்றத்துல பிரேமலதா விஜயகாந்துடைய குரலும் அவ்வளவு ஆவேசமா, அவ்வளவு ஆணித்தரமா, போல்டா அடிச்சுட்டு வெளியில பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. அங்கேயும் அந்த கருத்துல இருந்து மாறவே இல்லை. சொல்றாங்க எனக்கு யாரும் வேண்டியவங்க வேண்டாதவங்க கிடையாது. என் தம்பி தான் விஜய், என் தம்பி தான் உதய், என் தம்பி தான் ஆதவ். நான் ஆதவ் கிட்ட நேரடியாவே சொல்லிட்டேன், தம்பி நீ பேசாதப்பா, தயவு செய்து சும்மா இருப்பா, நீ 8ஆம் தேதி வரை வாய மூண்டு கம்முன்னு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு அமைச்சரை பார்த்து அவர் சொன்னதாக ஒரு விஷயத்த சொல்றாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, சைல்ட்ஹுட், அந்த குழந்தைங்க அடிச்சுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இடத்துல பெரியவங்க மண்டையிலே கொட்டு வைப்பாங்களே, பேசாம உட்கார் அப்படின்னு மண்டையில கொட்டு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு டீச்சர் மாதிரி ஆயிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த். நிஜமாவே சட்டமன்றம் சண்டைக்காடாதான் இருக்கு, சண்டைக்காடாதான் இருக்கு. ட்ரிகர் பண்றதுல இந்த ஆளுங்கட்சி வரிசையில் இருக்க இந்த 3 பேரும் மிக தெளிவாக ட்ரிகர் பண்ணி பிரச்சனையை பெருசாக்கி விட்டு, மஞ்சள் துண்டு பத்தி பேசுறானுங்க, அப்புறம் பிச்சைன்னு பேசுறானுங்க, அப்புறம் பாத்ரூம்ல உட்கார்ந்துருந்தாருன்னு பேசுறாங்க. சம்பந்தம் இல்லை. அதெல்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் இங்க தேவையே இல்லை. தீவிரவாதின்னு பேசுறாங்க. அந்த பேசின அந்த முஸ்தபான்னு ஒரு எம்எல்ஏ, நானும் அவரெல்லாம் பல டிபேட்கள்ல ஒன்னா உட்காந்து, டிபேட் நேரத்திலேயே நம்ம கிட்ட பயங்கரம் வாங்கப்பட்டவர் தான் அவர். இன்னைக்கு எப்படியோ எம்எல்ஏ ஆயிட்டாரு. அது எப்படி ஆனாருன்னு தெரியல. ஆனா அவர் நடிக்கிறாரு பாருங்க, பேசாம நடிக்க போயிடலாங்க. அவர் நடிகராயிடலாம். அப்படியே கண்ணீர் விட்டு கதறாரு. இஸ்லாமியர்களே தீவிரவாதின்னு சொல்லிட்டா எங்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறாரு. இந்த கதறலுக்கு பார்ட்டி இந்த முஸ்தபா பீஸ்ட்னு ஒரு படம் வந்தப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, இந்த பேஸ்ட் படத்தை தடை பண்ணணும், ஏன்னா இதுல இஸ்லாமியர்கள் தீவிரவாதியா காட்டுறாரு.
அதில் நடிச்சது யாரு? சாட்சாத் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு சப்பு விஜய் முதலமைச்சர் தான். அவர் படங்கள்ல தான் துப்பாக்கி ஆட்டம், பீஸ்ட்ல ஆட்டம் எல்லாத்திலையும் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டுவார். இல்லைன்னா தீவிரவாதிகளுக்கு இஸ்லாம் பேர் வைப்பார். இந்த லட்சணத்தில் இருக்கிற கேள்வி கேட்க துப்பில்லாத முஸ்தபா ஏதோ ஆதாரத்தை தூக்கி வந்து நொட்டிட்டாராம். என்ன ஆதாரம்னு யாருக்கும் தெரியல. அந்த ஆதாரத்தை நம்மளும் பார்த்துட்டோம். இங்க அதுல ஒன்றும் அது இல்லவே இல்லை. பித்தலாட்டத்தினுடைய மறுவடிவம் தான் தாவேக்கா. ஆக மக்களே, இந்த பிரேமலதா அவர்களுடைய எடுத்து வைத்திருக்கிற இந்த வாதம் என்பது உண்மையிலேயே எல்லா மக்களும் அவர்கள் எல்லாம் இந்த டிவி பார்க்கும்போது கடுமையா சொல்லுகிற வார்த்தையினுடைய ஒரு வெளிப்பாடு தான். இந்த ஆளு பேசினாலே பிரச்சனையா இருக்கு, வாயை திறந்தாலே சண்டையா இருக்குப்பா, சாக்கடையா இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க உள்ள பேசி சபாநாயகர்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத. மறுபடியும் ஏன்னா இவங்க எல்லாம் துப்பனா தொடச்சிக்கிற கேரக்டர். அதனால திரும்பியும் முதல் போட்ட அமைச்சர் தான் பேசுவார். முதலமைச்சரா இருக்கிற சப்பு விஜய் பேச மாட்டாரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருப்போம். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.